ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். குட் ஈவினிங். இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அகெயின் ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான். என்ன ஸ்ட்ராட்டஜி? புதுசாக நம்ம ஒன்றும் கண்டுபிடிச்ச அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை. காலங்காலமாக எல்லோரும் பண்ணிகிட்ருக்க அதே அட்டாக் ஸ்ட்ராட்டஜியான ஆர்சி சார்ஜ் ட்ராகன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நான் இங்கே காட்டிடுறேன். செகண்டில் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஆர்மி காம்போசிஷனு. ராயல் சாம்பியனு, குயினு, கிங் யூஸ் பண்ண மாட்டோம். அதில் மினியன் பிரின்ஸு, வார்டனு. கிங்கு எனக்கு பர்சனலாக ஆகாது, கிங்கு தேவையில்லை. ராயல் சாம்பியனுக்கு நீங்கள் இது எடுத்துகிட்டு போனாலும் சரி, ஸ்பிரிட் ஃபாக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் சரி, நீங்கள் ஃபீனிக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் சரி, எதாக இருந்தாலும் ஓகே. பட் எக்யூப்மெண்ட் மஸ்ட்டு. அது பேர் என்ன, எலக்ட்ரோ பூட்ஸு, அப்புறம் ராக்கெட் ஸ்பியரு. குயினுக்கு ஜெயண்டாரா மேஜிக் மெடல் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதே மாதிரி முனியன் பிரின்ஸுக்கு டார்க் ஒர்பும் டார்க் க்ரௌனும், வார்டனுக்கு டர்ன் டோம் அண்டு ரேஞ்ச் ஜெம்மு. சிசியில் பாருங்கள், இது சீஜ் பராக்கு கண்டிப்பாக அந்த புது ஸ்பெல்லு இப்போ வந்தது இல்லையா, டோட்டம் ஸ்பெல்லு. அந்த ஸ்பெல்லு வந்து 3 ஸ்பெல்லு, 8-2. மற்றது ஏதாவது மற்ற ட்ரிப்ஸ்லாம் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 8-2 இது வந்து டவுன் ஹால் 16க்கு, அதனால் 2 என்னோடய டவுன் ஹால் 17லேயும் இதே அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணேன். அதில் வந்து என்னால் 3 வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ 8 மெயின். மேக்ஸிமம் நம்ம சிஜி மிஷின் வந்து ஃபனலிங்காக யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக 8 பெஸ்ட்டு ஃபனல் பண்ணுறதுக்கு. ஆர்மியில் 16 ட்ராகன் தான், ஃபுல் ட்ராகனு. ஃபனலிங்க்கெலாம் எந்த ட்ரூப்பும் கிடையாது. நம்ம ஃபனலிங்கே ஆர்சியை வச்சு தான். ஆர்சி ஒரு பக்கம், சிஜி பராக் ஒரு பக்கம். ஸ்பெல்லு பாருங்கள், 10 இன்விசிபிள் ஸ்பெல்லு, ஒரு எர்த்துக்வேக் பெல்லு. அது எதுக்கு ஒரு எர்த்துக்வேக் ஸ்பெல் எடுத்துகிட்டு போகிறோன்னா, பிகினிங்கில் ராக்கெட் ஸ்பீர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ஒரு ட்ரிக்கு, ஒரு சின்ன டிப்பு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ராக்கெட் ஸ்பீர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஆர்சி சார்ஜில் அப்படின்னா, கம்பல்சரி ஒரு எர்த்துக்வேக் யூஸ் பண்ணுங்கள். எதுக்குன்னா, இந்த பிகினிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்னரில் மேக்ஸிமம், நான் அந்த ரீப்ளேயில் காட்டுறேன், இருங்க வாங்க. இன்றைக்கி ஒரு 2 ரீப்ளே நான் காட்டுறேன். எந்த ரீப்ளே? ஆலன் இது என்னமோ இது தான், இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான். இது பேஸில் பாருங்கள். இப்போது நான் எங்கே யூஸ் பண்ணியிருப்பேன் எனக்கே தெரில, இருங்க பார்த்தா தான் தெரியும் ஆர்சி எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு. கமான், ரொம்ப நேரம் யோசிச்சிருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைனலாக இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 9 o'clock சைடு, லெஃப்ட் சைடு கார்னரில். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல நான் எர்த்குவேக் ஸ்பெல் தான், ஆர்சியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எர்த்குவேக் தான். இதில் பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஸ்பீர் யூஸ் பண்ணும்போது கார்னரில் அந்த ஹை டேமேஜ் டிஃபென்ஸ்லாம் பெருசாக கிடையாது. பாம் டவராக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், கேனனாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் ஆர்ச்சி டவர்ஸ்லாம் இருக்கும் கார்னரில். அது இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராக்கெட் ஸ்பீர் யூஸ் பண்ணும்போது ஒரு ஹிட்டு கொடுத்தோடனே 3/4 ஹெல்த்து காலி ஆகிடும். அந்த ஒரு ஒரு 1 ஹெச்பி இருக்கும், அதுக்கு போய் நம்ம ரெண்டாவது இன்னொரு ராக்கெட் ஸ்பியரோட அட்டாக்கை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு லெவல், எத்தனாவது லெவல் ராக்கெட் ஸ்பியர் நான் எடுத்துகிட்டு போகிறேன், வெறும் 1வது லெவல் தான் வச்சுருக்கேன். ஸோ என்னால் ஒரு 6 ஸ்பியரோ 7 ஸ்பியரோ வரும்னு நினைக்கிறேன் லெவல் 1ல். இப்போ நீங்கள் எர்த்குவேக் ஸ்பெல் யூஸ் பண்ணலன்னா, அந்த வெறும் 1 ஹெச்பி பேலன்ஸுக்காக நீங்கள் ஒரே டிஃபென்ஸ் மேலே 2 தடவை ராக்கெட் ஸ்பீர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு எர்த்குவேக் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அதோட ஹெச்பி ஓரளவுக்கு கம்மியாகிடும். அந்த ஒரு 10 ஹெச்பி 20 ஹெச்பி கம்மியாயிடுச்சு அப்படின்னா, ராக்கெட் ஸ்பீர் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் அட்டாக்லேயே, ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்லேயே நம்ம அதை கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக எர்த்குவேக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணுங்கள். ஒன்று போதும்,
2 தேவையில்ல, 1 எனக்கு தெரிஞ்சு போதும். ஸோ அது இதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியாச்சு. சரி, ஓகே. இப்போ அட்டாக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எப்படி பண்ணலாம், அதே மாதிரி எந்தெந்த பேஸ்லாம் பண்ணலாம். ஸோ அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நம்ம நீங்கள் யூடியூப்பில் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி வரும் நண்பர்களே. அதில் பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்க என்னென்ன மாதிரி அட்டாக் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்லாம் சொல்லுவாங்களே தவிர்த்து எந்தெந்த பேஸுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. மொட்டையாக நீங்கள் வெறும் டவுன் ஹால் 16க்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா எல்லா பேஸுக்குமே எல்லா ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகிடாது. இப்போ பர்டிகுலராக போன வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, எட்டி ஸ்மேஷாக இருக்கட்டும், அது எல்லா பேஸ்லையும் யூஸ் பண்ணிட முடியாது. பர்டிகுலராக ஒரு சில பேஸில் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி போட்ட அதுக்கு அப்புறமா போட்ட எட்டி க்ளோன் ட்ராகன் அட்டாக் அதுவுமே ஒரு சில பேஸஸில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த பேஸுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஆர்சி சார்ஜ் ட்ராகன் அட்டாக்ன்றது லிட்ரலி எல்லா பேஸுக்குமே யூஸ் பண்ணலாம். அதுதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லா பேஸுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதில் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்சி சார்ஜ் தான். ஆர்சி சார்ஜ்னால் ஆர்சி எடுத்துகிட்டு போய் ராயல் சாம்பியன் எடுத்துகிட்டு போய் இன்விசிபிள் யூஸ் பண்ணி நல்லா சார்ஜ் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேல்யூ எடுக்கிறது. ஸோ அதை தான் பார்க்குறோம். இதில் ஆர்சி சார்ஜ் பண்ணும்போது தயவு செஞ்சு நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பாருங்கள், எக்காரணத்தை கொண்டும் ஆர்சியை டிஃபென்சிவ் ஹீரோஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த சைடு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா டாப் சைடு பாருங்கள், இங்கே 2 ஹீரோஸ் இருக்குது, கிங்கும் இருக்கான், இந்த பக்கம் குயினும் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்கே மினியன் பிரின்ஸ் இருக்குது. பாட்டமில் எதுவும் இல்லை, லெஃப்ட்டில் வார்டன் இருக்கான். ஆனால் நான் லெஃப்ட் சைடு தான் சூஸ் பண்ணியிருப்பேன். இல்லை நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ இப்போ வந்து ஹீரோஸ் அவாய்ட் பண்ணணும்னு, ஆனால் நீங்களே ஹீரோ சைடு தான் போயிருக்கீங்களே அப்படின்னு பார்த்தா டவுன் தான் போயிருக்கணும். நானும் அப்படி நினச்சேன். ஆனால் டவுனில் பாருங்கள் பெருசாக வேல்யூ இல்லை. இப்போ நான் டவுனில் யூஸ் பண்ணுறேன், 6 o'clock சைடு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது எந்த பக்கம்னா இப்போ இந்த பக்கம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்சியை, இப்போ இந்த பில்டிங்லாம் தான் நான் காலி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்சி இந்த பக்கம் போவாளா இல்லை இப்படிக்கா போவாளானே தெரியல. அப்போது எனக்கு அந்த கன்ஃபியூஷன் வேணாம் அப்படின்றனால நான் என்ன பண்ணிட்டேன், இப்படிக்கு இந்த சைடே கொடுத்துட்டேன் ஆர்சியை. எப்படி இந்த பக்கமே யூஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு எர்த்குவேக் ஸ்பெல்லை போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஆர்சியை சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் டிஃபென்சிவ் ஹீரோஸ் இருக்க சைடு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ரெண்டாவது நம்ம அட்டாக் பார்த்துட்டு அப்படியே பேசலாம். ஒரு எர்த்குவேக் ஸ்பெல்லு, பின்னாடி ஆர்சி, ஸ்டார்டிங்கில் எபிலிட்டி தட்டி விட்டுறணும். பாருங்கள் 2 ஷாட்டில் டவுன் ஹால் 16ஓட மோட்டர் காலி. இன்கேஸ் நான் எர்த்குவேக் போடலைன்னா அது 3 ஹிட்டு போயிருக்கும். வெறும் அந்த மோட்டருக்கு மட்டுமே 3 ஹிட்டு போயிருக்கும். இதில் இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்சி சார்ஜ் தான்ப்பா. எவ்வளோ வேல்யூ எடுக்கிறோமோ அந்தளவுக்கு. இந்த இடத்துல நான் கொஞ்சம் அந்த இன்விசிபிள் ஸ்பெல்லு தப்பாக போட்டிருப்பேன் அட்வான்ஸாகவே. பட் ஸ்டில் அதை மேக்கப் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஆகாமல் டக்குன்னு எடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருங்க. ப்ரெஷர் ஆகி கண்ணா பின்னான்னு ஏதாவது பண்ணி சொதப்பிருச்சுன்னா, ஆர்சி சார்ஜ் சொதப்பிருச்சுன்னா அட்டாக்கே சொதப்பிடும். ஸோ மேக்ஸிமம் ஆர்சி சார்ஜில் ஒரு 2 இல்லை 3 ஹை அண்ட் டிஃபென்ஸை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு ஸ்கேட்டர் ஷாட்டு கிளியர் பண்ணியிருப்பேன். ஒரு இன்ஃபர்னோ கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட கோரில் லெஃப்ட் சைடு இருக்க எல்லா பில்டிங்கும் காலி பண்ணோன்னே அவ்வளோதான். செகண்ட் இன்னொரு சைடு குயினை இறக்கி ஜெயிண்ட் ஆரை தட்டி விட்டு ஒரு சைடு கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். ட்ராகனுக்கு ஒரு பாத்து கிடச்சிரும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பக்கம் சிஜி பராக இறக்கி விட்டு ஒரு சைடு ஃபனலிங்கு, அவ்வளோதான். அப்படியே சென்டரில் 2 பக்கம் ஃபனல் ஆனதுக்கப்புறம் ட்ராகன்ஸு நடுவில் மொத்தமாக அதான் ட்ராகன்ஸு. பின்னாடியே வார்டனை. மினியன் பிரின்ஸை உடனே யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அவன் பெரிய முந்திரி கொட்டை மாரி முன்னாடி போய் அடி வாங்குவான். அதே மாதிரி இதில் இன்னொன்று முக்கியமானது, நம்ம வாங்கிட்டு போகிற அந்த டோட்டம் ஸ்பெல்லு கரெக்டாக இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த ஸ்பெல்லு தான் இது. இந்த ஸ்பெல்லு இல்லாமையே நான் நேற்று டவுன் ஹால் 17ல்
ரேங்க்டு மோடு அதுவும் டைட்டன் 26ல் இருக்கேன். நான் 3 ஸ்டார் போட்டுட்ருக்கேன் லிட்ரலாக. எனக்கே தெரியல. சிசி ட்ரூப் எடுத்துகிட்டு போல, சீஜ் வந்து வாங்கிட்டு போல, சிஜி ஸ்பெல்லும் வாங்கிட்டு போல சிசியில். அதுவே இல்லாமல் இந்த அட்டாக் அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் நண்பர்களே. எந்த ஒரு சப்போர்ட்டிவ் இது இல்லாமலுமே நம்மளால் அட்டாக் பண்ண முடியுது. என்னோடய எக்யூப்மெண்ட்ஸும் பாருங்கள், இன்னும் மேக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. குயினுக்கு பாருங்கள் ஆரோ மேக்ஸில் இருக்குது. இது ஒரு மேஜிக் பேர்லாம் வெறும் 14ல் தான் இருக்குது. இதுக்கு பாருங்கள் ஆர்சிக்கெலாம் வெறும் 9வது லெவலு ஆர்சி பூட்டு, வெறும் 1வது லெவல் ராக்கெட் ஸ்பியர் தான் வச்சுருக்கேன். இதை வச்சுட்டே ஈஸியாக நம்ம 3 ஸ்டார் போடலாம். அந்த ஸ்பெல்லு வந்து இப்போ மேக்ஸ் டிஃபென்ஸ்லாம் எங்கே இருக்கோ டக்குன்னு அந்த இடத்துல போட்டுருங்க. பாருங்கள் சுற்றி சிங்கிள் இன்ஃபர்னோ, ஸ்கேட்டர் ஷாட்டு, அது இதுன்னு கண்ணா பண்ணாட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல நம்ம டக்குன்னு அந்த ஸ்பெல்லை தட்டி விட்டோம்னா நம்ம ட்ராகன்ஸ்லாம் பிகினிங்லேயே சாகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். இன்னொன்று பிகினிங்லேயே இதுவும் யூஸ் பண்ணிடணும். வார்டனோட எபிலிட்டியும் தட்டி விட்டுறணும். அப்போ தான் கொஞ்சம் ட்ராகனுக்கெலாம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி வருவானுங்க. இல்லை கொஞ்சம் கோருக்கு போனதுக்கப்புறம் நம்ம வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணிக்கலான்னு ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே முக்கால்வாசி ட்ராகன் செத்து போயிடும். பாருங்கள் அவ்வளோதான். இனிமேல் ஜஸ்ட்டு கிளியரன்ஸ் தான். ஆக்சுவலாக வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பிளைன் நம்ம கரெக்டாக பண்ணிடணும். வெறும்னே டக்குன்னு இப்படிலாம் பண்ணுங்கப்பா அப்படிலாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு முடிச்சு விட்டோம்னா அதில் எந்த யூஸும் இல்லை. அது என்னமோ ஒரு வசனம் இதுக்காகவே நான் தேடி வச்சுருந்தேனே சொல்லணுன்றதுக்காகவே. 2வது ஸ்ட்ராட்டஜி இதை பார்த்துடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டவுன் ஹால் 16க்கு மேக்ஸ் ஐடி. வால்ஸ் மட்டும்தான் மேக்ஸ் இல்லை, மற்றபடி டிஃபென்ஸ் எல்லாமே ஆரஞ்சு கலரில் தெரியுதா? ஆரஞ்சு கலரில் இருந்தாலே அது மேக்ஸ் டிஃபென்ஸ் தான் டவுன் ஹால் 16க்கு. அந்த பழமொழி என்னென்னா, மரம் வெட்டுறதுக்கு 6 மணி நேரம் டைம் கொடுத்தாங்கன்னா நான் 5 மணி நேரம் கோடாலியை மட்டுமே ஷார்ப் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே டேரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணுன்ற அந்த ப்ரிப்பரேஷன்றது ரொம்ப முக்கியம். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? டவுனில் எர்த்குவேக் ஸ்பெல் போட்டுட்டு ஆர்சி எபிலிட்டி பாருங்கள். எங்கேயுமே ஹீரோஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி தான் நான் போட்டிருப்பேன். ஹீரோஸ் எல்லாமே டாப் சைடு இருக்குது. ஸோ பாட்டம் சைட்லேருந்து வரலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி சில பில்டிங்ஸு தேவையில்லாத பில்டிங்ஸ்லாம் இப்போ எனக்கு அடிக்க தேவையில்லாத பாருங்கள். கிரவுண்ட் எக்ஸ்போலாம் இருக்குது. அதெல்லாம் வேஸ்ட்டாக போய் அடித்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்விசிபிள் ஸ்பெல்லை கரெக்டாக பார்த்து போடணும். கிட்டத்தட்ட 1 HP ஆசி இருந்தாலும் பேனிக் ஆகலை நான். ஓகே பார்த்துக்கலாம். நல்ல வேல்யூ எடுத்துருக்கோம் அதில் எனக்கு தெரிஞ்சு. டவுனாலே காலி பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில. டவுனால் தான் அடிச்சிட்ருக்கா இப்போதைக்கு. அப்படியே ஃபுல்லாக காலி பண்ணலனாலும் குயினோட ஜெயிண்ட் ஆரோ இருக்குது பாருங்கள். இப்போ அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். டாப் சைடு பாருங்கள், ஜெயிண்ட் ஆரோவில் அது காலி. ஒரு 1 HP விட்டுட்டு போயிருக்கா டவுனால். ஜெயிண்ட் ஆரோ கார்னரில் தட்டி விட்டேன். அது போனதில் டவுனால் காலி. டவுனால் பாய்சன் தான் கொஞ்சம் கடுப்பேற்றும். ஆக்சுவலாக டவுனால் காலி ஆயிடுச்சு ட்ராகன் வர்றதுக்கு முன்னாடின்றப்போ ரொம்ப ஈஸி. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாக்கில் லெஃப்ட் சைடு இந்த ஏரியா ஃபுல்லாக ஆர்சி காலி பண்ணிட்டா. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு, அதாவது இந்த சைடு அப்படியே சிஜி பேராக்க இறக்கி விட்டு இதெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ராகன்ஸுக்கு இப்படி ஒரு நேராவான பார்த்து கிடைக்கும். இதில் அப்படியே கோருக்குள்ளே போயிடுவானுங்க. அதே மாதிரி மினியன் பிரின்ஸை உடனே இறக்கிறாதீங்க, கொஞ்சம் ஹோல்டு பண்ணி இறக்குங்க. ஏன்னா டார்க் க்ரௌன் யூஸ் பண்ணுறோம் எக்யூப்மெண்ட்டு. அப்படின்றக்கப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரூப் அடி வாங்குதோ அப்போ தான் அந்த டார்க் க்ரௌனோட எபிலிட்டி ட்ரிகர் ஆகி அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடிப்பான். நீங்கள் ட்ராகன்ஸ் கூட இறக்கி விட்டிங்கன்னா அதை சொன்ன மாதிரி அவன் பெரிய முந்திரி கொட்டை தான். அவன் முந்திரி போய் அடி வாங்கி சீக்கிரமாக செத்து போயிடுவான். அதை பாருங்கள், ட்ரிகர் ஆகிறானா? நம்ம ட்ராகன்ஸ் அடி வாங்க வாங்க மினியன் பிரின்ஸ் இந்த பக்கம் பெருசாகிட்டே இருக்கான் பாருங்கள். அந்த டோட்டம் ஸ்பெல்லு தான் இங்கே ஓபி. ஏன்னா ரேஞ்ச் வேறு நம்ம யூஸ் பண்ணுறோம் வார்டனுக்கு ஆல்ரெடி. அப்படின்றக்கப்ப வேறு எந்த ஸ்பெல்லும் யூஸ் பண்ண தேவையில்ல. டோட்டம் ஸ்பெல்லை போட்டு விட்டு எல்லா டிஃபென்ஸையும் டாச் பண்ணி கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ ஆர்மி நமக்கு பெண்டிங்கில் இருக்குன்னு.
ஒன் சைடாக அடிச்சிருக்கு. இது ரேங்க்டு மூடு, இத்தனைக்கும் சிசி ட்ரூப் எல்லாமே வந்தும் ஈஸி கிளியரன்ஸு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆல்ரெடி லென்த்தாக போயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். பாய் பாய்.